கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. செம்ம டயர்டாக இருக்கு, தலைவலி வேற. ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சாதான் இந்த தலைவலி போகும் போல இருக்குது. மா 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 எங்கே இருக்கீங்க? நல்ல வேலை கூப்பிட்டு வந்தீங்க. மா செம்ம டயர்டாக இருக்குமா, எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வேணும். காஃபிலாம் குடிக்கிறது இருக்கட்டும். ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏமா அப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏமா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? அப்படியா? என் பையனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் வராதமா அம்மா அம்மான்னு கூப்பிட்றேன். டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே வீட்டுக்குள்ள வரும்போதே உன் பொண்டாட்டி பேரை சொல்லி தான் கூப்பிட்டு வரணும். நீ அவ பேரை சொல்லி கூப்பிடுவேன்னு அவ எவ்வளவு ஆசையா இருப்பான். நீ என்னடானா அம்மா அம்மான்னு இன்னமும் என் முந்தானே பிடிச்சிட்டு இருக்க. அம்மா எப்பவும் உங்களை தானே கூப்பிட்டு வருவேன். இங்க பாரு இனியா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நீ உன் பொண்டாட்டி தான் கூப்பிடணும். சும்மா மறுபடியும் எல்லாத்துக்கும் அம்மா அம்மா நின்று கூப்பிடக்கூடாது. அவன் மனசு சங்கடப்படும்லடா. வாங்க வந்துட்டீங்களா? இந்தோடா உன் பொண்டாட்டி வந்துட்டான். உன் பொண்டாட்டி கேட்டுட்டு இருந்தாலும் வந்துட்டா பாரு. என்ன வேணுமோ உன் பொண்டாட்டி கிட்ட கேளு, எல்லாமே உனக்கு பண்ணுவான். எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் உங்க அப்பா பாக்குறேன். உன்னை உன் பொண்டாட்டி பாத்துப்பா. டேய் எனக்குள்ள வேலை இருக்குடா, அம்மா அம்மான்னு கொஞ்சிட்டு இருக்காத. உன் பொண்டாட்டி இருக்காளா, என்ன வேணும் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. அம்மாடி மருமகளே எங்கடி அம்மா போனேன்? உன் புருஷன் வந்ததுலேருந்து சகானா சகானான்னு ஓயாம உனக்கு கூப்பிட்டான். நீ பாருமா, அவன் வேலை விட்டு வந்ததும் உன்னதான் தேடுவான். அதனால கொஞ்சம் டைமுக்கு அவனை கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவன் வந்ததும் ஓடி போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிங்க தேடிமா, நீ போய் உன் புருஷனை பாரு. நான் உள்ள போய் மாமா பாக்குறேன். மாமா ரொம்ப நேரமா தலை வலிக்குதுன்னாங்க, நான் என்னன்னு போய் பாக்குறேன். இப்பதான் மாமாக்கு காஃபி கொடுத்துட்டு வந்தேன். அவருக்கு வேணுமான்னு கேட்டேன், வேணும்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். தலைவலினா சொல்லல அத்தை. அது சரி, அது ஒண்ணும் இல்லம்மா, உன்கிட்ட சொல்லல. ஆனா மாமா காலையில இருந்து தலைவலி தான் சொல்லிட்டு இருந்தாரு. உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? தலைவலிக்குது மருமகளேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் உன்கிட்ட சொல்லல போல இருக்கு. நான் போய் உன் மாமா பாக்குறேன். உன் புருஷனை பாருமா, நான் போறேன். சரிங்க அத்தை. அப்புறம் போய் தான் இருக்கு. வாசம் என்னை கிள்ளுகின்றது, அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது. கண்ணே உன் முந்தானை காதல் வலையா, கண்ணம் அழகியதோ சாப்பு, கண்ணில் சிரிக்கிற ஊதாப்பு, தட்டி உதிரும் தேன் முல்லைப்பூ. அந்தி வெயில் வந்து மையில் தந்து நான் வாடினேன். அடுப்பந்தும் எல்லாம் தென்றலிடம் நான் கூறினேன். அம்மா சொல்ற மாதிரி நான் வந்ததும் உன்னால கூப்பிடலடி. எனக்கு தெரியுங்க, நீங்க வரும்போதே அம்மா அம்மானு தான் கூப்பிட்டு வந்தீங்க. எனக்கு நல்லா கேட்டுச்சு. அத்தை போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏதாவது கோவம்? சேச்சா, நீங்க இதுக்கெல்லாம கோவப்படுவாங்க. நீங்க வழக்கமா அம்மா அம்மானு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு என்ன கூப்பிடணும், அது எப்படி வரும்? அப்படின்னு நீங்க என்ன கூப்பிட்டாலும் அத்தை என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்குள்ளேயும் தோணும்ல. அப்படின்னா நீங்க உங்க பழக்கத்தை மாத்திக்க வேணாம். நீங்க எப்பவுமே அத்தையை கூப்பிடுங்க. நீங்க அத்தையை கூப்பிட்டாலும் நானும் வருவேன். எனக்கு எத்தபடி நீ எங்க கோவப்பட போறியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கோவம் இல்லைன்னு சொல்லிட்டேன். என் செல்ல பொண்டாட்டிங்க பெட்ரூமுக்கு போலாமா? அதான் சொல்லிட்டேனுங்க, இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டா அதெல்லாம் நல்லா இருக்காது. பெட்ரூம் போக வேணாம், நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். வரும்போது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பெட்ரூம்ல வெயிட் பண்றேன். காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வா, நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வா. இல்லை நீங்க வெளியில வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்து தரேன். என் வேலையெல்லாம் வெளியில கட்டினா நல்லா இருக்காது, ரூமுக்குள்ள தான் காட்டணும். அதனால காஃபி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். வேட்க வைத்தாய் நீதான் நீதான், விசிறி விட்டாய் நீதான் நீதான். மச்சி, டேய் மச்சி, மச்சான், டேய் மச்சான், என்ன மச்சான் ஃப்ரீஸ் ஆகி பண்ணிக்கிறான்? கூப்பிட கூப்பிட என்ன கூட கேட்காம இருக்கான். அப்படி என்ன மச்சி? டேய் மச்சி, என்ன ஆச்சு உனக்கு?
மச்சி மச்சி டேய் மச்சி எப்போ மச்சி வந்த மச்சி எப்போ வந்தானோ டேய் வந்து ரொம்ப நேரமா மச்சான் மச்சான்னு கூவிக்கிட்டு இருக்கேன்டா உன் காதுல விழுந்ததா இல்லையா கூப்பிட்டியாடா டேய் வேணாண்டா ஆமா என்ன நினைப்புல இருக்கேன் ரொம்ப நேரமா மச்சான் மச்சான்னு கூவிக்கிட்டு இருக்கேன் உன் காதுல அது கேட்கலாம் டேய் என்னதாண்டா நினைப்புல இருக்கேன் வேற என்ன நினைப்புல இருப்பேன் எல்லாம் என் ஆள் நினைப்பு தான் என் அபி டார்லிங்கோட நினைப்புல தான் இருக்கேன் என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல என்னென்னமோ இருக்கு நான் வேற ஊருக்கு போக மாட்டேன்னு அவகிட்ட சொல்லிட்டேனா அவ சந்தோஷத்தை பார்க்கணுமே மச்சி ஐயோ என்னை பார்த்ததுமே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா தெரியுமா மச்சான் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் கேட்காமலே எனக்கு அவ நச்சு கொடுத்தான் டேய் வேணாண்டா சிங்கிள்ஸோட பாவத்தால கொட்டிக்காத சொல்லிட்டேன் டேய் இப்ப இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லி ஆகணுமா என்ன மச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் அதான் என் ஆள் எனக்கு கொடுத்தது அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ற மச்சி ஐயோ எனக்கு எப்படி எந்த தெரியுமா அந்த நிமிஷம் 1000 பட்டாம்பூச்சி வந்து எனக்கு கிஸ் பண்ணிட்டு போன மாதிரியே இருந்தது மச்சி இதெல்லாம் சரிப்பட்டு வராது டே மச்சான் நான் இன்னைக்கு ஈவினிங்க ஊருக்கு கிளம்புறேன்டா ஊருக்கா ஈவினிங்கா சரி டாட்டா பை பாய் நீ கிளம்பும்போது சொல்லு நானே வந்து உன்னை ட்ராப் பண்றேன் அவன்கிட்ட போவி ஊருக்கு போறேன்னு சொல்றேன் ஏன்டா போற போகாதடான்னு தடுப்பான்னு பார்த்தா டாட்டா பை பாயா இவரே வேற வந்து ட்ராப் பண்றாராமா டே மச்சான் இதெல்லாம் நல்லதுகளை பாத்துக்க லவ் பண்ணலாம்டா ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு லவ் பண்ணக்கூடாதுடா தப்புடா டேய் லூசு நீ என்னை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவ எங்க போ பார்க்கலாம் போக மாட்டேங்கிற தைரியத்துல பேசுற மச்சி அப்படிலாம் நினைக்காத உண்மையாவே நானும் ஊருக்கு கிளம்பிதான் ஆகணும் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கடி டேய் அம்மா தானே அல்ல அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எல்லாம் ஒன்றும் கிளம்ப வேணாம் இங்கே இரு டேய் அமைதியா இருடா அம்மா எதாவது கொச்சிக்க போறாங்க அவங்களுக்கு என்ன விட்ட வேற யாரும் இல்லைல்ல நான் போய் பார்க்கணும்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும் அது மட்டும் இல்ல நீ வேற இதை பண்ணா அதை பண்ணா என்னை வச்சு ரொம்ப வெறுப்பேத்துறடா அதுக்கு நான் ஊருக்கு போய் ஏன் பொழப்ப பார்க்கலாம்ல டேய் மச்சான் உன்னை வெறுப்பெல்லாம் ஏத்தல உன்கிட்ட இந்த விஷயம் வருமானு பார்த்தேன் நீயா சொல்லுவேன்னு நினைச்சா சொல்ல மாட்டேங்கிறியே அதான் இப்படி ஏதாவது பீட்டை போட்டா நீயும் ஏதாவது பீட்டை போடுவேன்னு நினைச்சேன் ஆனா அங்கிருந்து எந்த பீட்டும் வர மாதிரி தெரியலையே சரி விடு நானே ஸ்ட்ரெயிட்டா கேட்டுறேன் ஆமா பால் நீ ஏதோ பேசணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு போனீங்க என்னாச்சு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா டேய் நாங்க உங்களை சும்மா பேசதானே போனோம் நீ தப்பா நினைக்கிற அப்படிலாம் எதுவும் கிடையாது அவ சும்மா என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தான் அதான் பேசலாம்னு போனேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படியே ஆமா மாலினி உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு மாலினி அப்படி என்ன உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா என்ன மச்சி அது டேய் அது அது வேற ஒன்றும் இல்லடா அது சும்மா அது எதை பத்தி பேச சொல்றான்னு கூப்பிடுறது அது மச்சான் அது என்னடா ரொம்ப திணற உனக்கும் அவளுக்கும் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லணும்னா 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து முட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்படி இருக்கும்போது மாலை எப்படி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுவான் எதுவும் விஷயம் இல்லாம கண்டிப்பா பேசணும்னு கூப்பிட்டு இருக்க மாட்டானே மச்சி என்ன விஷயம் என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு எதனா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றான் டேய் உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கா மச்சான் உன்கிட்ட தான் மறைக்கிற அளவுக்கு எந்த முக்கியமான விஷயம் இல்லடா என்னன்னு தெரியல ஏதோ திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களா அதை போனேன் பேசிட்டேன் வந்துட்டேன் அவ்வளவுதான் மச்சி ஏய் லூசு அதான்டா கேட்குறேன் என்னத்தை பத்தி பேசலாம் அவ சரி என்ன விஷயம் அது கூட என்கிட்ட சொல்லக்கூடாதா மச்சி லவ் பண்றியான்னு கேட்டுட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப வேற என்ன லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப வேற என்னத்தை பத்தி மாலு உங்ககிட்ட பேச போறான் என்னடா என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பெரிய விஷயமா சிச்சா பெரிய விஷயமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சி இது ஒண்ணும் இல்லை சும்மா சிம்பிள் தான் மச்சான் இதை விடு ஆளாக்கு போய் பாத்தியே என்னாச்சு ஆளாக்கு வர உனக்கு கிஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான் விஷயத்த சொல்லு போய் பாத்தியே ஆளாக்கு இப்போ சந்தோஷமா இருக்கான் நீ போக மாட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்குமே மச்சான் டைவர்ட் பண்ற ஆமா ஆமா உன் ஆளாக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா அவ சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவ எதிர்பார்த்தது தானே நான் ஊருக்கு போகக்கூடாதுன்னு நான் போகல அது அவகிட்ட சொன்னதும்
ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா என் மச்சான் தான் என்னன்னு தெரியல. மச்சி, நீ எதுக்கு மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மச்சி. டேய், என்ன என்ன தெரியும் மச்சி? சும்மா போட்டெல்லாம் வாங்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மச்சான். பரவாயில்லடா, போட்டு வாங்குறேன்னு கண்டுபிடிச்சிட்டே. நல்ல வேலை, போட்டு தான் வாங்கியிருக்கோம். நான் சொல்லலை நீ என்ன போட்டு தான் வாங்குவேன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் முக்கியமான விஷயம் இல்லையே, சும்மா பேசிட்டு தானே வந்தோம். ம், ஆமாம் ஆமாம், நீங்கள் 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மச்சி. ஆமாண்டா, சும்மா தான் பேசிட்டு வந்தோம். வெற்றி டார்லிங். மாம், வாங்க மம்மி, உள்ள வாங்க. அப்பாடா, ஆண்டி வந்துட்டாங்க. நல்ல வேலை, எனக்கு பார்த்துட்டாங்க. வாங்க ஆண்டி. கத்திக்கண்ணா சாப்பிட்டியா? இன்னும் இல்லை ஆண்டி, இனிமேதான். என்னடா கண்ணா டைம் பாத்தியா? டைமுக்கு சாப்பிடணும்ல, என்ன இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? வெற்றி டார்லிங், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? வைத்த டார்லிங், சார் கிட்ட இப்போதான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்தது. அதுக்குள்ள டார்லிங் வந்துட்டீங்களா? சார் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறாரு. இனிமேதான் எல்லாமே கேட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் டார்லிங். சரி, அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன மம்மி, ஏதோ முக்கியமான விஷயமா? வெற்றி பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? சச்சா, அந்த மாதிரிலாம் ஏதோ தெரிய வாய்ப்பு இருக்காது. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம். அவன் மாணி ஏதாவது தப்பா நினைச்சுப்பானோ? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான். நான் நினைக்க விட மாட்டேன். ஆமா வெற்றி டார்லிங், மம்மிக்காக நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? டார்லிங், அது என்ன ஹெல்ப் அப்படி இப்படின்னு? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டார்லிங், உடனே பண்றேன். என்ன பண்ணணும்? இது எனக்கானது மட்டும் இல்லடா கண்ணா, உனக்கானதும் சேர்த்துதான். ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஏர்போர்ட்ல போய் ஒரு ஆளை பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணுவியா? ஏர்போர்ட்டா? யார் மம்மி? யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சன் வராங்களா என்ன? சொல்லுங்க மம்மி, கண்டிப்பா பிக்கப் பண்ணிட்டா போகுது. ஆமாண்டா கண்ணா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். அதுவும் உனக்கானவங்க. உன்னை தேடிதான் இவ்வளவு தூரமே வராங்களே. எனக்கானவங்களா? டார்லிங், எனக்கான பர்சன் என்னால கெஸ் பண்ண முடியலையே. யாரு டார்லிங்? ஆமா ஆண்டி, இன்னும் கெஸ் பண்ண முடியல. யாரு ஆண்டி? சரி சரி, அப்ப 2 பேராலையும் கெஸ் பண்ண முடியல, அப்படிதானே? சரி ஓகே, டைம் கெஸ் பண்ண வரல, நானே சொல்லிடுறேன். வச்சுக்கண்ணா, உன்னை தேடி உன்னோட ஸ்வேதா வரா. மாம், என்ன சொல்றீங்க? புரியல. வெற்றி டார்லிங், ஷாக் ஆகிற மாதிரி தான் நடிக்கிறேன். உங்களுக்குள்ள சந்தோஷம் தானே? உன்னோட ஸ்வீட்டாமா, உன்னோட ஸ்வீட்டா வரா. உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் மேடம் வராங்களே. நாளைக்கு மார்னிங் ஏர்போர்ட்டில் போய்ட்டு அவளை பிக்கப் பண்ணிக்கா. 9 o'clock, கரெக்டாக 9 o'clock அவளை போய் பிக்கப் பண்ணிக்கா. வெற்றி, என்ன நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஒரு 8-9 மணி போல நான் கிளம்பி ரெடியாக இருக்கட்டுமா? நீ வந்து என்ன கூட்டிகிட்டு போவல? அதுக்கு என்னடி என் அபி டார்லிங்க, நான் தான் கூட்டிட்டு போகணும். எங்க வேணாலும் போலாண்டி, எங்க போலான்னு சொல்ல, கூட்டிட்டு போக நான் ரெடியா இருக்கேன். கோவிலுக்கு தான் தாராளமா போலாம். மார்னிங் 9 o'clock நான் இங்க வந்துடுறேன், நீங்க வந்துடுற. மேடம் கூட்டிட்டு கோவிலுக்கு சல்லுன்னு பறந்துடுறேன். வெற்றினா வெற்றி தான். வெற்றி, நான் கேட்டது கூட்டிகிட்டு போற சொன்ன பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றிக்கண்ணா, ஏய் வெற்றி. ஓ மம்மி, என்ன இப்பவே ட்ரீமுக்கு போயிட்டியோ? டேய், இன்னும் ஸ்வேதா வரல. வந்ததுக்கு அப்புறமா நீங்க ட்ரீமுக்கு போங்க, டூயட் பாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. மம்மி எதுவும் கேட்க மாட்டேன், ஓகே? மம்மி அப்படிலாம் எதுவும் இல்லை. மம்மி, நாளைக்கு என்னால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது மம்மி, சாரி. வெற்றி, மம்மி ஒரு விஷயம் கேட்டு இது வரைக்கும் நீ முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் முடியாதுன்னு சொல்கிறேன். வாட் ஹேப்பன் டாக்கண்ணா? இல்லை மேம், அது மேம் எனக்கு அந்த டைமுக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால தான் என்னால் போக முடியாதுன்னு சொன்னேன். டேய், என்ன அப்பாயின்மெண்ட்ரா? டேய், அப்படியே நாளைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? டேய், இப்போ ஆண்டி எப்படி சமாளிப்பாங்க? சமாளிச்சு தாண்டா ஆகணும். எனக்காக அபி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவளால என்னால் ஏமாற்ற முடியாது. ஸ்வேதாவை யார் வேணாலும் போய் பிக்கப் பண்ணலாம், ஆனால் ஏன் அபியை நான் தான் பிக்கப் பண்ணணும். வெற்றிக்கண்ணா, அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு தெரியாமா? என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு? மம்மி, ஓ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது நான் ஆண்டி, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் நாளைக்கு தான் மீட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் சொன்ன அதே டைமுக்கு தான். அதனால தான் ஆண்டி வெற்றி உங்கள்கிட்ட சொல்ல தயங்குறோம். நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும்ல ஆண்டி. நீங்கள் இதை பிஃபோராக சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இதை மறுத்து பேசியிருக்க மாட்டாங்களா? அந்த டைமுக்கு தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஆண்டி. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கா? இது சொல்ல எதுக்கு வெற்றிக்கண்ணா இவ்வளோ தயங்குறேன்? ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் சொன்னா மம்மி அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன், இதுக்கு இவ்வளோ தயக்கமா?
சாரி மம்மி, இது வரைக்கும் உங்ககிட்ட போய் சொல்லி எந்த விஷயத்தையும் நான் மறைச்சது கிடையாது. ஆனா இப்போ அபி விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட போய் சொல்லிதான் ஆகணும் மம்மி. எனக்கு வேற வழி தெரியல. ஐம் ரியலி சாரி. ஆமா மம்மி, சக்தி சொன்னதுதான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வராங்க, கண்டிப்பா நான் மீட் பண்ணி ஆகணும் மம்மி. ஓகே கண்ணா, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு. ஸ்வேதாவை நான் டிரைவர் விட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸ்வேதா இங்கே வந்ததுக்கப்புறம் உன் கூட தானே சுத்த போகிறா. சரி, அவளை சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கண்ணா, நீ நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணு. ஸ்வேதாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் மம்மி. மம்மி உங்களுக்கு எதுவும் வச்சுக்கண்ணா, என் டார்லிங் சந்தோஷமா இருக்கணும். அவன் என்ன விஷயம் பண்ணா சந்தோஷமா இருப்பானோ அதை தாராளமாக பண்ணட்டும். இப்போ உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும், அதுதானே உனக்கு சாட்டிஸ்ஃபைட். தாராளமாக நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உன்னோட இதுவை என்ஜாய் பண்ண. ஸ்வேதா தானே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மம்மி. டார்லிங், மம்மிக்கு தேங்க்ஸ் தான். நோ தேங்க்ஸ், ஓகே? சக்தி, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறீங்க. பார்ட்டி அது இதுன்னு எதுவும் இருக்கக்கூடாது. போனோமா, மீட் பண்ணோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமான்னு பார்த்துட்டு எப்படி போனீங்களோ அப்படியே வரணும். 2 பேருக்குமே சொல்கிறேன். 2 பேரில் எவனா ஒருத்தன் வேற மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வேதா மம்மியை பற்றி தெரியுங்களா? ஆண்டி கண்டிப்பா எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்க கவலையே படாதீங்க. உங்களை பத்தி தெரியாதா என்ன? நான் மட்டும் இல்ல, வெற்றியும் எதையும் தொட விடாம பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? தட்ஸ் ரைட், நீ இப்படி தான் இருக்கும். வெற்றி டார்லிங், ஓகே, சேஃபாக போயிட்டு வா, ஓகேவா? சக்தி, உனக்கு என்ன சொல்கிறேன், முதல்ல போய் சாப்பிடு, ஓகே? சரி, மம்மிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, மம்மி வெளியில் கிளம்புறேன், அப்புறமா பேசுகிறேன். பாய் டாக்கண்ணா. சக்தி, பாய் டாக்கண்ணா. பாய் மம்மி. ஓகே வெற்றி டார்லிங், மம்மி கிளம்புறேன். சக்தி, பார்த்துக்கோங்க, கிளம்புறேன். ஓகே ஆண்டி. டேய் மச்சி, நாளைக்கு வெளியில போறங்கிற மாதிரி என்ன சொல்லவே இல்லை. அதை சொல்ல வரத்துக்குள்ள தான் மம்மி வந்துட்டாங்க. மச்சி ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கும்போது சரியான சமயத்துல நீ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு தேங்க்ஸ்டா மச்சான். டேய், நீ எவ்வளோ தவிச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த சமயத்துல கூட நான் எதனா பண்ணலன்னா எப்படி? அதான் டக்குன்னு எனக்கு தோணுதான் அடிச்சு விட்டேன். நல்ல வேலை ஆண்டியும் நம்பிட்டாங்க. ஆமா மச்சான். சரிடா, இன்னும் எதுக்கு உமன் இருக்கான்? அதான் ஆண்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்களே, ஆண்டியே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன மச்சி, இன்னும் உமன் இருக்கான், சந்தோஷமா இரு. நாளைக்கு காலக்க கூட்டிட்டு எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாம போயிட்டு வா. இல்லை மச்சான், இது வரைக்கும் மம்மி கிட்ட நான் போய் சொல்லி எதையும் மறைச்சது கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்ணா கூட மம்மி கிட்ட நான் சொல்லிடுவேன். நான் சொல்லனாலும் மம்மி கெஸ் பண்ணிடுவாங்க. நான் மறைக்கணும்னு நினைச்சாலும் அடுத்த செகண்ட் அதை சொல்லிவிடுவேன். ஆனா இன்னைக்கு அபி விஷயத்துல இதுக்கா மச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணிட்டாலே எல்லாத்தையும் மறைச்சுதான் ஆகணும், போய் சொல்லிதான் ஆகணும், ஏதாவது பித்தலாட்ட பண்ணி தான் ஆகணும். இதுல நீ மட்டும் என்ன விதி விளக்கா? அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத மச்சி. மச்சி இப்போதைக்கு நீ ஆளாக்க சந்தோஷமா வச்சிருக்கணும். அதை பாரு மச்சான். டேய், எனக்கு மம்மியும் முக்கியம், அது உனக்கு தெரியும்ல. டேய், எனக்கு தெரியாதடா உனக்கு வேதாண்டி எவ்வளவு முக்கியம்னு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அந்த ஸ்வேதாவை நீ பிக்கப் பண்ண போறியா? அதனால நீ போய் சொன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, விடு மச்சி. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இதை நீ ஆண்டி ஏமாத்தல, அந்த ஸ்வேதாவை ஏமாத்ததான் நினைச்சிக்கேன். ஆமா மச்சான். அக்கா, சரண் அங்கே போயிட்டா. இன்னும் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. நான் சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. என்ன கங்கா, திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன்? இன்னும் ஒரு 2 நாள் இருந்து போக வேண்டியதானே? சகன் அங்கே போயிட்டா இல்லை? அப்போ சகனுக்காக தான் இங்கே இருந்தியா, எங்களுக்காக இல்லையா? ஐயோ அக்கா, நீ வேற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டாருல, எப்போ வரேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதான் பொண்ணையும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சுல. அப்புறம் இன்னும் என்ன, அக்கா வீட்டிலே டென்ட் அடிச்சிட்டியான்னு என்னை கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காருக்கா. அதுவும் இல்லாமல் அவர் ஒத்தையில இருக்காருல்ல, சாப்பாட்டுக்கெல்லாம் எத்தனை நாளுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாரு. நான் போனதானே ஏதாவது பார்க்க முடியும். அவர் தோட்டத்திலே இருக்காரு, வீடு வேற அப்படி அப்படியே போட்டதுபடி அப்படி அப்படியே இருக்கு. நானும் போய் பார்க்கணும்லக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போவேன்னு நினைச்சேன். திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க, அதாண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இருந்தது எனக்கு நல்லா இருந்ததா, நீ கிளம்புறதும் ஒரு மாதிரி இருந்தது. ஆமாம்மா, குழந்தைன்னு தனியாக தானே இருக்காரு, நீ போய் அவரை பார்க்கணும்ல. என்ன சாயங்காலம் கிளம்புறியா? ஆமாக்கா, சாயங்காலம் கிளம்புறதுனுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். நான் போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும்க்கா. சொன்னேன்ல, வீடெல்லாம் அப்படி அப்படியே போட்டபடி இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும், அதெல்லாம் கிளியர் பண்ணணும்லக்கா. மட்டும் இல்லக்கா, வீட்டை அப்படியே போட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் போய் வீட்டை பார்க்கலன்னா எப்படிக்கா? தூசம் தும்மமாக இருக்கும். நான் போய் அதெல்லாம் ஒட்டடை அடிச்சு கிளியர் பண்ணி நிறைய வேலை இருக்குக்கா. போனதாக்கா எல்லாமே பண்ணணும். ஆமாங்க, நீ சொல்றதும் சரிதான். வீட்டை பூட்டி வச்சிருந்தா தூசம் தும்மமாக தான் இருக்கும். ஆமா, நீ ஒத்தையில போய் எல்லாத்தையும் பார்த்துப்பியா? நான் வேணா அபி உன் கூட அனுப்பி வைக்கட்டுமா? அக்கா, வேலை செய்யறதுக்காக அந்த குழந்தைய கூட்டிட்டு போவேனா? அதெல்லாம் வேணாக்கா. இங்க இருந்துதான் குழந்தை பாவம் வாங்குமா, அவ்வளவு வேலை செய்யுதுன்னா அங்க வந்துமா. அப்படிலாம் ஒன்றும் வேணாக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆளுங்களை வச்சு கூட நான் கிளியர் பண்ணிக்கிறேன்க்கா. இதுல என்ன இருக்கு, நம்ம பொண்ணுங்க நமக்கு தான் வேலை செய்யணும். மற்ற வீட்டுக்கு வேலை செய்ய அனுப்புறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போகும்போது அபியும் கூட கூட்டிட்டு போ.